ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் பூரி உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், எல்லாருக்குமே ஃபேவரட்டான இந்த பூரி உருளைக்கிழங்கு மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1.5 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் போல் வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். வறுக்காத வெள்ளை ரவை தான் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிணையிறதை விட கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. பூரிக்கு எப்போதுமே கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லா உப்பெல்லாம் ஃப்ளஃபியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் பிணைஞ்சிக்கிறேன். இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இது கொஞ்சம் நேரம் ஊறணும். மாவு ஊறுற சமயத்தில் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு குக்கரில் சேர்த்துட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். ரொம்ப கொலன்னு மசிக்க வேண்டாம். உருளைக்கிழங்கு அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருக்கட்டும். இது போல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். கடலை மாவு சேர்க்கறதுனால இந்த மசாலாவோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால பூரி தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே போதும். இது போல் கட்டி இல்லாமல் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் கலர் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் கலர் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூடவே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டுமே சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன். மசாலாவுக்கு வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பொடிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். ஏன்னா கடலை மாவு கொதிக்கும் போது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். உருளைக்கிழங்கும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூரி திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பூரி மாவு ஊறி ரெடியாக இருக்குது. திரும்பவும் ஒரு தடவை நல்லா பிணைஞ்சு விட்டுடலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம பூரி செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா மாவுலையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் போல் கோதுமை மாவில் டிப் பண்ணிவிட்டு பூரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீங்கள் பெரிய உருண்டைகளாக எடுத்துகிட்டு ரொம்ப பெருசாக பூரி செஞ்சிங்கன்னா பூரி உப்பெல்லாம் வராது. அதனால் ஒரு மீடியம் சைஸ் ரவுண்டாக தேய்ச்சிக்கிட்டாவே போதும். இது போல் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற மாவை கையாலே தட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போலவே மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலையும் பூரி தேய்ச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக கடாயில் எண்ணெய் சுட வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பூரி மாவுலேருந்து ஒன்றா சேர்த்து பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான்.
பூரி மாவு சேர்த்ததுக்கப்புறமா அந்த சன்னியாலேயே ஒரு 2-3 தடவை அமுத்தி கொடுத்தீங்கன்னா பூரி நல்லா உப்பலாக ஃப்ளஃபியாக வரும். இது போல் செஞ்சு கொடுக்கணும். இது போலவே தேய்ச்சி வச்சுருக்கிற எல்லா மாவுலையும் பூரி சுட்டு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சுட சுட பூரியோட உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிடும்போது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த பூரி உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.